இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா குட் டச் பேட் டச் பார்க்க போறோம். குட் டச் பேட் டச்னா என்னமா? நல்ல தொடுதல் கெட்ட தொடுதல். நல்ல தொடுதல்னா என்ன? நல்ல தொடுதல்னா என்ன? நல்ல பாசமா பாசமா தொடுறது நல்ல தொடுதலா? சரி, பாசமா தொடுறது நல்ல தொடுதல். கெட்ட தொடுதல்னா? கெட்ட தொடுதல் கோவத்துல தொடுறது கெட்ட தொடுதல். வெரி குட், சூப்பர். நான் கூட இப்படி ஒண்ணு நான் பார்த்ததே இல்லை. நல்ல தொடுதல்னா பாசத்துல தொடுறது, கெட்ட தொடுதல்னா கோவத்துல தொடுறது. நல்லா இருக்குதே இது. நல்லா கவனிச்சுக்கோ. இங்க பாரு, இது பாத்தீங்களா? இவங்க தான் நீங்கன்னு வச்சுக்கோங்க. சரியா? இதுல வந்து பிரைவேட் பார்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. பிரைவேட் பார்ட்ஸ்னா என்னன்னா, நம்மளோட நெஞ்சு பகுதி கீழே வந்து நம்ம யூரின் போவோம் இல்லையா, இதுதான் பிரைவேட் பார்ட்ஸ் நம்ம சொல்லுவோம். இந்த இடத்துல யாரையும் தொட விடக்கூடாது. இதுதான் கெட்ட தொடுதல். இந்த இடத்துல தொடுறதுதான் கெட்ட தொடுதல். இந்த இடத்துல தொடுறதா கெட்ட தொடுதல். நல்லா இருக்கும். இதே கையிலையோ கால்லையோ தொடுறதெல்லாம் கெட்ட தொடுதல் கிடையாது. சரியா? நம்மளோட பிரைவேட் பார்ட்ஸ்ல தொடுறதா ஃபர்ஸ்ட் கெட்ட தொடுதல். இந்த லிப்ஸ் இருக்குல்ல, லிப்ஸ்ல தொடுறது கெட்ட தொடுதல் தான். ஒரு மாதிரி நைஸா பூசுற மாதிரி தொடுவாங்க இல்லையா, இங்கே தொடுறது, ஷோல்டர்லாம் தொடுவாங்க, பூசுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் கெட்ட தொடுதல் தான். சரியா? நல்ல தொடுதல்னா அம்மா அப்பா இருக்காங்களா, அம்மா அப்பா தொடுறாங்க இல்லையா, தலையை தடவி கொடுக்கறது, சும்மா அம்மா வந்து தோல்ல கை போடுறது, அப்பா தோல்ல கை போடுறது, இதெல்லாம் நல்ல தொடுதல் தான். கெட்ட தொடுதல்னா என்னன்னா, நமக்கு தெரியாதவங்க இல்லை நம்ம பக்கத்து வீட்டு வேற ஆளுகள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களாம் சும்மா தொடுற மாதிரி நைஸா தடவுவாங்க. அதெல்லாம் கெட்ட தொடுதல். நான் என்ன சொல்றேன், நல்ல தொடுதல் கெட்ட தொடுதல் நீ தெரிஞ்சுக்கிறத விட தொடவே விடாது யாரையுமே. டோன்ட் டச், அவ்வளோதான். குட் டச் பேட் டச்னு தெரிஞ்சுக்கிறே இல்லையோ, ஆனால் டோன்ட் டச்சுங்கிறத நீ மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். யாரையுமே தொட விடக்கூடாது. நீ நல்ல தொடுதல் கெட்ட தொடுதல்ங்கிறதே வேண்டாம், தொடவே வேண்டாம்ப்பா சாமி. எதாக இருந்தாலும் டச் பண்ணாமல் பேசுங்கன்னு சொல்லு. எந்த ஒரு ஆண் இருக்காங்கல்ல, ஜென்ஸு, எந்த ஒரு ஆணாக இருந்தாலும் உங்ககிட்ட வந்து சும்மா இந்த இப்படி கன்னத்தை தடவுறது, ஷோல்டர் தொடுறதா இருந்தால் தொடாமல் பேசுங்கன்னு சொல்லு. நீ தொட விடாத. மீறி யாராவது உங்களை வந்து ஒரு தவறான இடத்துல தொட்டா என்ன பண்ணணும்? அடிக்கணுமா? உன்னோட அவங்க பெரிய ஆளா இருப்பாங்க, எப்படி அடிப்ப? அப்புறம் என்ன பண்ணுவேன்? அந்த இடத்த விட்டு உடனே ஓடிடணும். வெரி குட். அந்த யாராவது உன்னை வந்து தப்பா தொடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த இடத்த விட்டு வேகமா ஓடிட்டு வீட்டுல அம்மா ஆயா உங்க அம்மாச்சிலாம் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட போய் சொல்லிடணும், இல்ல அப்பா கிட்ட போய் சொல்லிடணும். இதை யார்ட்டையுமே மறைக்க கூடாது. இதை முக்கியமா இல்ல, இங்க வகுப்புல இருந்தாங்கன்னா ஆசிரியர்கிட்ட வந்து சொல்லிடணும். அம்மா அப்பாட்ட சொல்ல பயமா இருந்துச்சுன்னா ஆசிரியர்கிட்ட வந்து சொல்லிடணும். சரியா? இதுதான் நல்ல தொடுதல் கெட்ட தொடுதல்ங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கோ. நான் என்ன சொல்றேன், இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். ஆனா இருந்தாலுமே தொடவே வேண்டாம். யாரும் தொட்டு பேச நீ அலோவ் பண்ணாத. இப்போ மட்டும் இல்லை, பெரிய பிள்ளையானாலும் எந்த ஆண்களையுமே தொட்டு பேச நீ விடக்கூடாது. அது யாராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் தள்ளி நின்று பேசுங்கன்னு சொல்லு. சரியா? இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சுக்கிச்சா? ஊசுற மாதிரி தொடுறதும் கெட்ட தொடுதல் தான். ஊசுற மாதிரி தொடுறதும் கெட்ட தொடுதல் தான். கையில் தானே தொடுறாங்க, கையில் அப்படியே கூசுற மாதிரி. இப்போ இங்கே பா, இந்த பாப்பா பார்க்குறேன், இப்போ நான் தொடுறேன், கூசுதா? இப்படி தொடுறது கெட்ட தொடுதல் தான். இப்படி தொடுறது சாதாரணமாக இப்படி தொடுறது ஒன்றும் தெரியாது. இதே ஒரு ஜென்ஸ் வந்து இப்படி கூசுற மாதிரி இப்படியே தொடுவாங்க. சரியா? கூசுற மாதிரி தொடுறதெல்லாம் கெட்ட தொடுதல் தான். சரியா? டயானாவா, உனக்கு இதில் என்ன தெரியும் சொல்லு. நீ மிஸ்கிட்ட டயானா சொல்லுங்க. இப்போ இங்க தொடுறது தொடுறதுலாம் கெட்ட தொடுதல் டீச்சர். அம்மா அப்பா இங்க தொடுறது அதெல்லாம் நல்ல தொடுதல் டீச்சர். கூசுற மாதிரி தொடுறதும் கெட்ட தொடுதல் டீச்சர். இப்படி 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 வச்சு பேசுவாங்க. சரியா? நிறைய ஆண்கள் இப்படி பேச உனக்கே தெரிஞ்சிருக்கும்ல. இப்படி வச்சு பேசிட்டாங்க. அவங்க அலோவ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னு நீ கீழே கைக்கு மேலே எதுக்குமே தொட நீ அலோவ் பண்ணக்கூடாது. நீங்க தொடாம பேசுங்க, தள்ளி நின்று தொடாம பேசுங்கன்னு சொல்லிடு. எதா இருந்தாலும் தொடாம பேசுங்க. இனிமே யார் கூடயும் தொட்டு பேசக்கூடாது. சரியா? தள்ளி நின்றே பேசுங்க. அப்பா அம்மா அது வேற, அப்பா அம்மா கூப்பிட்டு வச்சு பேசுறது அது வேற. சரியா? தெரிய பக்கத்து வீட்டுக்காரங்க வேற அண்ணன் வெளியூர்ல இருந்து வந்திருக்காங்க, திருவிழாவுக்கு வந்திருக்காங்கிறப்ப வந்துட்டு இப்படிலாம் பிடிச்சி பேசுவாங்க இல்லையா? பேசிட்டாங்களா இல்லையா? அலோவ் பண்ணாத. தள்ளி நின்று பேசுங்கன்னா தொடாம பேசுங்கன்னு சொல்லிடு. சரியா? ஓகே டயானா.